தமிழ்நாட்டுல அறிவியல் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தமிழர்களோட அறிவியல் கோயில்களில் இருக்கின்றது. ஒண்ணு இல்ல, விநாயகர் ராகவல் அப்படின்னு ஒரு பாடலுங்க. அந்த பாடலை விநாயகர் ராகவலை பாடியது ஔவையார். ஔவையார் பாடிய அந்த விநாயகர் ராகவலை நீங்க போய் படிச்சு பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்க விநாயகரை பற்றி விவரிச்சு சொல்லுவாங்க. தமிழ் மொழியில தான் இருக்கும் அந்த பாடல். ஆனா நடுப்புற இருக்கிற சில பாடல் வரிகளை நீங்க படிக்கிறப்ப எவ்வளவு பெரிய அறிவியல் இருக்கு அந்த பாடல்ல அப்படின்னு உங்களுக்கு புரியும். மிக முக்கியமாக இந்த உடலை பற்றியும் இந்த மூச்சியை பற்றியும், இந்த உடல் இருக்கின்ற பாம்புகள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த மூச்சு அப்படியே அந்த சக்கரங்கள் அது எப்படி மேலே எழும்பி எழும்பி வரும் அப்படின்றத அவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க. அப்ப ஒரு தமிழ் பாடல் அது சாமி பாட்டு தான். அந்த சாமி பாட்டுல இருக்கிற அறிவியலை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. அந்த பாடல் நீங்க பாடினீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நீங்க போய் படிச்சு பாருங்க நான் சொல்றது. அப்ப அவ்வளவு அறிவியல் இருக்கு. திருமந்திரத்துல அவ்வளவு அறிவியல் இருக்கு. திருமூலர் எழுதின திருமந்திரத்தை தவிர ஒரு நூல் வேணுமா நமக்கு? அப்ப அதெல்லாம் எங்க போச்சு? அதெல்லாம் அறிவியல் கிடையாதா? ஈவேரா வந்துதான் எழுதினாரா? ஈவேரா என்ன தொல்காப்பியம் எழுதினாரா? ஈவேரா என்ன திருமுறைகள் எழுதினாரா? ஈவேரா என்ன திருமந்திரம் எழுதினாரா? தமிழை வேலைக்காரியோட பேசாதன்னு சொன்ன ஒரு ஆளு. தமிழை வேலைக்காரியோட பேசாத, தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்னவர். அவருக்கு தமிழ்நாட்டுல எப்படி நமக்குரியதை அவரை நம்ம ஏத்துக்க முடியும்?